கரண்ட்டே இல்லைன்னு வைங்க, வைஃபையே இல்லை, நீங்கள் வந்து இனிமேல் வந்து ரீல்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது. டாய்லெட்ஸு வசதி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா லைஃப் எப்படி இருக்கும்? இந்த வராங்க ஹலோ சொல்கிறதுக்கு வருது பாருங்கள் ரெண்டும். ஹலோ ஹலோ டிங்கர்பெல் அண்ட் ஹலோ கேஷ் மணி. 2 பெட்டு நாங்கள் தங்கியிருந்தோம். ஒரு மாதிரி வச்சுருக்கோம், ஒரு பெஞ்ச் மாதிரி வச்சுருக்காங்க சைடில், இங்கே உட்காரத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு. வந்து நைட்டெல்லாம் சூப்பராக அப்படியே கோஸியாக சூப்பராக தூங்கி எழுந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா 2 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இங்கே ப்ரெஷ் பண்ணுறதுக்கு இங்கே தண்ணி வந்துடும், அந்த ப்ளூ வந்து உள்ளார ஷவருக்கு. ஸோ பாட்டு பாடிக்கிட்டே டாய்லெட் போகணுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இது. உள்ளார இருக்கோன்னா இருக்கோன்னு சொல்லணும். இங்கே கேஸ் ஆன் ஆச்சுன்னா உள்ளார உங்களுக்கு குளிக்கும்போது தண்ணி சுடு தண்ணி வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே குளியல் வந்து 3 மினிட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் போர்டு போட்டிருக்காங்க. அங்கே உள்ளார போனீங்கன்னா அந்த வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. நான் அங்கே போய் காமிக்கிறேன். அந்த ஃப்ரிட்ஜில் நீங்கள் தண்ணி சாப்பாடெலாம் வச்சுக்கலாம். அயன் பாக்ஸ் யூஸ் பண்ண முடியாது, எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. வந்தீங்கன்னா டோட்டலாக கட் ஆஃப் ஃப்ரம் த வேர்ல்ட். சாப்பாடு எதுவுமே நீங்கள் இங்கே செய்ய முடியாது. கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு. ஆஃப் கிரிட் இந்த ஏரியா. ஸோ வந்து டோட்டலாக எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்லேருந்து கம்ப்ளீட்லி கட் ஆகிடுவீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படிங்க? நான் சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு vlog. எப்படின்னா, கரண்ட்டே இல்லைன்னு வைங்க, வைஃபையே இல்லை, நீங்கள் வந்து இனிமேல் வந்து ரீல்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படி சொல்லிட்டாங்க. கரண்ட் இனிமேல் இல்லவே இல்லைன்ட்டாங்க. டாய்லெட்ஸு வசதி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா லைஃப் எப்படி இருக்கும்? அந்த லைஃப் வந்து நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. ஆனால் இங்கே இருக்க வெள்ளைக்காரங்க அந்த லைஃபை இருந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரில் தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் இருக்க இடம் வந்து ஐல் ஆஃப் வைட்டும்பாங்க. இது ஒரு தீவு. இந்த தீவில் தான் நாங்கள் ஒரு குட்டி இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஹட்டு மாதிரி எடுத்துகிட்டு, அது பேர் வந்து ஸ்கவுட் ஹட்டு, அதில் தங்கியிருக்கோம். இந்த எபிசோடில் அதை ஃபுல்லாக தான் காமிக்க போகிறேன். இங்கே வாங்க. இப்போ நாங்கள் இது வந்து சிட் அவுட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே அப்படியே பார்க்கலாம், நீங்கள் உட்காந்துட்டு இன்னும் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் அப்படியே இந்த இடம் யார் ஓன் பண்ணுறாங்கன்னா, நம்ம இங்கே இருக்கவங்க ஒருத்தவங்க எமிலி டியரி அவங்க பேர். அவங்க தான் இதை ஓன் பண்ணுறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு தெரியுது பாருங்கள், அதை கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிங்கன்னா அதுதான் அவங்க வீடு. ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸு. எல்லாமே சோலார் தான். இங்கே அவங்க வீட்டுக்கு மட்டும் தான் சோலார். இங்கே வரவங்களுக்கு யாருக்குமே கரண்ட்டு கூட இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அவங்க வந்து இது 3.1 ஏக்கர். ஸோ அவங்க வந்து பை ப்ரொஃபஷன் பெயிண்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. 3.1 ஏக்கரை எடுத்து இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தங்குற மாதிரி பண்ணி இவங்க இது எல்லாமே ஒன்று ஒன்று பில்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 45 வயசு பெண்மணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஒன்று, அது ஒன்று, அங்கே இருக்கு பாருங்கள், அது ஒன்று, அப்புறம் அது 3வது. அங்கே ஜூம் இன் பண்ணிக்காமி, அது 3வது. ஸோ இது 3 ஹட்டு மாதிரி க்ரியேட் பண்ணி இங்கே வந்து நம்ம ஏர்பிஎன்பியில் புக் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இதில் என்னென்னா, ஹட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லைட் இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு சோலார்லேயே சார்ஜ் ஆகிற லைட்டு. அந்த லைட்டை இங்கே தொங்க விட்ருப்பாங்க. அதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு காலையில் கொண்டு போய் அங்கே கொடுக்கணும். அப்போ தான் அவங்களால ரீசார்ஜ் பண்ண முடியும். இந்த 2 போனி இருக்குது பாருங்கள், இந்த 2 குட்டி போனி, இது 2 வந்து அவங்க போய் ரெஸ்கியூ பண்ணிவிட்டு கொண்டு வந்தது. அதில் வந்து ஒரு போனி பேர் வந்து கேஷ் மணி, இன்னொரு இன்னொரு போனி பேர் வந்து டிங்கர்பெல் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த கருப்பாக இருக்கிறது தான் டிங்கர்பெல், அந்த சைடில் இருக்கிறது கேஷ் மணி. அங்கே பாருங்கள் அந்த சைடில், அது இப்போ ஒன்று பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, டெய்லி ஏதாச்சும் பில்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து என்னென்னா, இங்கே வந்து ஒரு வெட்டிங் லொக்கேஷன் பண்ணுறாங்க. ஸோ மக்கள்லாம் வந்தீங்கன்னா ஒரு வெட்டிங் பார்ட்டி பண்ணுற மாதிரி ஃபுல்லாக லொக்கேஷன் செட் பண்ணிகிட்ருக்காங்க. இது நேற்றெல்லாம் அப்படியே ஃபுல்லாக புல்லாக இருந்தது. அவங்களே வந்து ஃபுல்லாக மூவ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு ஹட்டு பில்ட் பண்ணது மட்டும் இல்லை, ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் எல்லாமே பில்ட் பண்ணது அவங்க தான். ஒன்று ஒன்றா பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையிலே வந்தாங்க, நல்ல ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. வாங்க 2 பேரும் வந்துட்டாங்க. டிங்கர்பெல்லும் கேஷ் மணியும் ஹலோ சொல்கிறதுக்கு வராங்களான்னு பார்ப்போம். 2 வந்து என்ன சொல்லுவாங்க, குள்ளமணி ஹார்ஸஸ்மாங்களே, அந்த மாதிரி குள்ளமணியாக இருக்குது. குட்டியோண்டு இருக்கானோ, இந்த வராங்க ஹலோ சொல்கிறதுக்கு வருது பாருங்கள் 2ம். நம்ம ஏதோ சாப்பாடு ஊட்டுவோன்னு வராங்க, பட் ஹலோ சொல்ல கடிச்சிட போகிறாங்க. ஹலோ ஹலோ டிங்கர்பெல் அண்ட் ஹலோ கேஷ் மணி, ஹவ் ஆர் யூ? குட்.
ஸோ இங்கே வந்து ஃபார்மர் வந்து ஒரு ஃபார்மர் வச்சுருந்தாரா 3 ஏக்கராக வச்சுருந்தாரா. அதில் வந்து அவர் 6 ஏக்கர் வச்சுக்கிட்டு பாக்கியெல்லாம் விற்றுருக்காரு. அதில் தான் வந்து அந்த பொண்ணு அவங்க லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட வீடெல்லாம் விற்றுட்டு இங்கே வந்து அங்கே தெரியுதுல அந்த வீடு, அந்த வீடு வந்து ஃபுல் டிசைனே அவங்க தான் பண்ணாங்களாம். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க காசை சேர்த்து வச்சு ஒன்று ஒன்றா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மாடியும் கீழே பண்ணியிருந்தாங்களா. ஆனால் மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டேர்ஸ் இல்லையா, ஏணியில் தான் போவாங்களாம். அதே மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணி அவங்க வந்து ஒரு சிங்கிள் மதர் வேறு. ஸோ அவங்களோட பொண்ணோட வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து முன்னாடி புலம்பிகிட்டே இந்த பொண்ணு இன்றைக்கி ரொம்ப பாராட்டுறாலாம். ஏன்னா அங்கே தெரியுது பார்த்தீங்களா இந்த சோலாரில் தான் வந்து ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு ஃபுல் சப்ளையும் போகுது. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஜனவரி ஃபெப்ரவரிலலாம் ரொம்ப இருட்டாக இருக்கும். அந்த டைமில் சோலாரில் ஒன்றுமே பண்ண முடியாதா, வெறும் வீட்டில் லைட் மட்டும் தான் போட முடியுமா, வேறு எதுவுமே பண்ண முடியாதா, ஹீட்டிங் எதுவுமே இருக்காதா. பொண்ணு புலம்பிகிட்டே இருப்பாளா. ஆனால் இப்போ அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாட்ஸு, ஒரு அயன் பாக்ஸ் போட்டால் எவ்வளோ வாட்ஸு, இது போட்டால் எவ்வளோ வாட்ஸ்னு பார்த்து செலவு பண்ணுறாளா. ஸோ ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம தங்கியிருந்த இடம். இது ஓப்பன் பண்ணால் அவ்வளோதான். இங்கே டேரெக்டாக 2 பெட்டு நாங்கள் தங்கியிருந்தோம். ஒரு மாதிரி வச்சுருக்கோம், ஒரு பெஞ்ச் மாதிரி வச்சுருக்காங்க சைடில் இங்கே உட்கார்றதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு. 2 பெட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் தூங்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. காலையில் தான் சூடாக இருந்ததுன்னா கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட் வந்து நைட்டெல்லாம் சூப்பராக அப்படியே கோஸியாக சூப்பராக தூங்கி எழுந்தோம். ஸோ இங்கே என்னென்னா ஐல் ஆஃப் ஒயிட்டுக்கெலாம் வரவங்க நிறைய பேர் இங்கே வந்து ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஈவினிங்ஸில் டீ குடிச்சிட்டு இப்படி உட்காந்துட்டு பேசுகிறதுக்கு இந்த இடம். 2 ஈஸி சேர் மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் சொன்ன டாய்லெட் வசதிகள், பல் விளக்கிறதுக்கு இடம், இதெல்லாம் இங்கே தான். இந்த நேற்று இது கூட ஏதோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க பாருங்கள். சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாச்சும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே தான் ப்ரஷ் பண்ணுறதுக்கு. அங்கே பார்த்திங்கன்னா 2 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இங்கே ப்ரஷ் பண்ணுறதுக்கு இங்கே தண்ணி வந்துடும். அந்த ப்ளூ வந்து உள்ளார ஷவருக்கு. இப்படியே வந்தீங்கன்னா ஷவரிங் ஏரியா இந்த 2 வீட்டுக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டு பாடிக்கிட்டே டாய்லெட் போகணுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இது. உள்ளார இருக்கோன்னு சொல்லணும், சரியா. ஸோ இங்கே தான் நம்ம கேஸை ஆனில் இருக்குது. இப்படி ஃபுல்லாக இருக்கும்போது இப்போது இப்படி பண்ணால் ஃபுல்லாக ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே கேஸ் ஆன் ஆச்சுன்னா உள்ளார உங்களுக்கு குளிக்கும்போது சுடு தண்ணி வரும். இங்கே பாருங்கள், இங்கே தான் குளிக்கிறது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே குளியல் வந்து 3 மினிட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் போர்டு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்படி திருப்பி வச்சுட்டு குளிக்க ஆரம்பிச்சிடணும். கரெக்டாக முடிக்கும்போது 3 மினிட்ஸு ஆனோடனே வெளியில் ஓடி வந்துடணும். அப்படி தான் பண்ணணும். எல்லா ரூம்லேயும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ வந்து கையாலே இதெல்லாம் எடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக ஒரு இதுக்கு ரூல்ஸ் இப்படி போட்டுருவாங்க. நம்ம படித்து பார்த்து அப்புறமா அதை ஃபாலோ பண்ணும். இங்கே பார்த்திங்கன்னா டாய்லெட்டு பக்கெட்டில் போகிறது இன்னும் சொன்னாங்க. இது டாய்லெட் பார்த்திங்கன்னா இது பக்கெட்டில் போகிற டாய்லெட்டு. உள்ளார பாருங்கள். என்னென்னா இந்த டாய்லெட்டு யூஸ் பண்ணோன்னா எப்படின்னா அந்த இது லெஃப்ட்டில் இருக்க மரத்தூள் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வந்து டாய்லெட் முடித்து நம்மளோட விஷயம் முடிஞ்சோன்னே அந்த மரத்தூள் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். இது மறைச்சிட்டு இதை மூடணும். கடைசியாக யார் போனான்னு தெரியல, மூடாமல் போயிருக்காங்க. ஸோ அப்படி தாங்க இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு 2 லேடிஸ், அம்மாவும் பிள்ளையும் பொண்ணும் வந்திருந்தாங்க. இந்த வெண்டி ஹவுஸ்ன்னு இதுக்கு பேர். இங்கே 2 பேர் தங்கிட்டு காலைல தான் போனாங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஐல் ஆஃப் ஒயிட் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 16 நிமிஷம் தான். ஸோ இப்போ மக்கள் இங்கே வந்து இருந்துட்டு இங்கேருந்து போயிட்டு போகிறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும். நீங்கள் கரெக்டாக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அங்கே உள்ளார போனீங்கன்னா அந்த வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. நான் அங்கே போய் காமிக்கிறேன். அந்த ஃப்ரிட்ஜில் நீங்கள் தண்ணி சாப்பாடெலாம் வச்சுக்கலாம். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸ் யூஸ் பண்ண முடியாது, எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. வந்தீங்கன்னா டோட்டலாக கட் ஆஃப் ஃப்ரம் த வேர்ல்டு. ஸோ வீட்டிலே அயன் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டு வாங்க. வந்துட்டு சாப்பாடு எதுவுமே நீங்கள் இங்கே செய்ய முடியாது. கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு. இது வந்து டோட்டலாக நீங்கள் எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்லேருந்து என்ன ஆஃப் கிரிடுமாங்களா, ஆஃப் கிரிட் இந்த ஏரியா. ஸோ வந்து டோட்டலாக எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்லேருந்து கம்ப்ளீட்லி கட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு வந்து சுத்தமாக வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இங்கே வந்து வைஃபை எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலை. அப்படியே நாங்கள் வந்து அப்படியே உட்காந்து டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
சூப்பர். இந்த மாதிரி எபிசோட்ஸ் திருப்பி ஆரம்பிக்கணும் போது நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். இன்னும் எபிசோட்ஸ் வரும். தேங்க்யூ. பாய். ஸோ மக்களே இங்கே பாருங்கள், ஃபயர் பிளேஸ்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் இங்கே பார்க்கல, நீங்கள் வேணுன்னா வந்து இங்கே ஃபயர் பிளேஸை என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நைட்டில் அப்படியே சுற்றி ஒரு கும்மி போட்டோம், நீங்கள் ஒரு குத்து போட்டோம், நீங்கள் சூப்பராக இருக்கும். எல்லா ஜன்னலையும் திறந்து வச்சுருக்காங்க. இவங்களுக்கு தான் இந்த கரண்ட்டோட அருமை தெரியும். சம்மரில் கொஞ்சம் நல்லா இருக்கா, ஆனால் வின்டரில் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காலத்து மாதிரி துவைச்சி வெளியிலாம் காய வச்சுருக்காங்க பாருங்க. வீடு அழகான வீடு, குட்டி அவுட் ஹவுஸு கலக்குறாங்க. இதான் ஃபுல் வீடு ஃப்ரண்ட்லேருந்து. இங்கே சார்ஜிங் இருக்குது, கார் சார்ஜிங்கு. இங்கே பாருங்க, கெஸ்ட்டு ஃப்ரிட்ஜ், கீழே தண்ணியெலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து என்ன சார்ஜ் பண்ணிக்கலாம், மக்கள்லாம் இங்கே சார்ஜிங் போட்டுட்டு போயிருக்காங்க. இங்கே ப்ளக்ஸ் இருக்குது. நைட் வந்து இங்கே போட்டு போனீங்கன்னா காலையில் சார்ஜ் ஆகும்.